Hi students, welcome back to Max Navigator exercise 10.2 ல 9th question பார்க்கலாம். In figure 10.13, xy and x dash y dash are two parallel tangents to a circle with center O. இங்க பாருங்க, இது ஒரு circle இருக்குமா? Okay, this is your circle and xy யும் x dash y dash ம் ரெண்டு tangent. Okay, and circle ஓட center O. This is the given detail. And another tangent AB, இன்னொரு tangent இருக்கு AB ன்னு இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க போகுது, தெரியுதா? இதுவும் ஒரு tangent தான். With the point of contact C, அதாவது அது எந்த பக்கம் டச் பண்ணுதுன்னா இந்த C என்ற பாயிண்ட்ல டச் பண்ணி போகுது. ஓகேயா? அண்ட் அப்போ XYயும் X dash Y dash எங்க டச் பண்ணி போகுது? அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? XYக்கு P பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் X dash Y dashக்கு Q is the point of contact. புரியுதா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் ஆங்கிள் AOB is equal to 90 degree. ஆங்கிள் A இதான AOB இந்த ஆங்கிள் 90 டிகிரி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன தலையை சுற்றி மூக்கத்தோட சொல்றாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைடா, ஈஸியாக முடிச்சு போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்கே ஓலேருந்து சிக்கு ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். பட் இந்த ஓலேருந்து சின்றது இது என்ன? முதல்ல ஓபின்றது ரேடியஸா? இட்ஸ் அ ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். நான் முதல்ல எப்படி சால்வ் பண்ணலான்ற ஒரு ஐடியா சொல்லிடுறேன். ஓபின்றது என்ன? இட்ஸ் அ ரேடியஸ். அதே மாதிரி ஓக்யூ அவனும் ரேடியஸ் தான். அப்போ ஓசி எஸ் அவனும் ரேடியஸ் தான். இவங்க எல்லாருமே ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரையாங்கிள் பிஓஏ ட்ரையாங்கிள் பிஓஏவும் அண்ட் தென் ட்ரையாங்கிள் ஏஓசியும் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிடுமா? அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள், இப்போ இந்த நம்ம எதுக்காக இங்கே லைன் போட்டோம்னா ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா டக்குன்னு நம்மளால எடுத்த உடனே சால்வ் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ பாருங்க, இப்போ இந்த ட்ரையாங்கிள் QOBன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதே மாதிரி ட்ரையாங்கிள் BOCன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரை கான்கிரண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, அப்போ இந்த ஆங்கிள் தட் இஸ் ஆங்கிள் COBயும் ஆங்கிள் QOBயும் ஈக்குவலா இருக்குமா? புரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே அடுத்தது ரெண்டு 2 + 2 அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம ஆட் பண்ணும்போது அது அசால்ட்டா சால்வ் ஆயிடும். பார்த்துட்டே இருங்க, சம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் என்னன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த லைன் POQ இருக்குல்ல, POQ இந்த டோட்டல் இந்த POQ இது என்னது? POQன்றது இட்ஸ் அ டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றதை விட இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாமா? எஸ், we can say it as straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? 90 இல்ல, எவ்வளோ? நீங்க ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நம்ம 0லேருந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகி இங்கே எவ்வளோ வந்து நிற்கும்? இங்கே 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் 90 டிகிரி வரும், அதான் இந்த பக்கம் 180 வரும். ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு யூ வில் ஹாவ் 180 டிகிரி. ஸோ டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? 180. ஸோ அதை வச்சுட்டு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சொல்யூஷன். புரியுதா? பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்ன? அந்த OCயும் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்ணிடலாம். லெட் அஸ் ஜாயின் பாயிண்ட் O to C. ஓகே, நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் POA and ட்ரையாங்கிள் AOC இவங்க ரெண்டு பேரை இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். POA and AOC. ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஜஸ்ட் செப்பரேட்டிங் இட் ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன். இங்க பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல்னு இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டும் ரேடியஸா? OP அண்ட் OC ரேடியஸ். இந்த லைன் OAன்றது என்ன? ரெண்டுத்துக்கும் காமன் லைன். அண்ட் தென் இது என்ன? இந்த ஏன்ற பாயிண்ட் சர்க்கிளுக்கு அவுட் சைட்ல இருக்கு அண்ட் இந்த ரெண்டு லைனும் அதோட டேஞ்சன்ட், சர்க்கிளை கனெக்ட் பண்ற டேஞ்சன்ட் இல்லையா? இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் ஈக்குவல் பை தியரம் 10.2. புரியுதா? ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்? 3 சைட்ஸும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆங்கிளும் ஈக்குவல்.
புரியுதா? தட் இஸ் ஆங்கிள் பிஓஏ அண்ட் ஏஓசி. பார்த்துடலாமா? OP is equal to OC. எதனாலடா? Because it's a radii of a same circle. Okay, next AP is equal to AC. AP AC எது? இதுவும் இதுவும். சரியா? இவங்க ரெண்டு பேர் ஈக்குவல். Why? Because of theorem 10.2. 10.2ல என்ன சொல்றாங்க? The length of tangents ஏன்னா ரெண்டு tangent இல்லையா? The length of tangents from external point A to a circle are equal. எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளை டச் பண்ணி போற ரெண்டு டான்ஜென்ட்டுமே ஈக்குவல் இன் லென்த்தா இருக்கும்ன்றது கான்செப்ட். தேர்ட், OA is equal to OA because it's a common side. Yeah, அது எழுதிடலாமா? So this is a common side. So இப்போ பார்க்கலாம் OP OC இதுவும் side and then இது side and then OA இதுவும் side. So அப்போ என்ன தியரம் யூஸ் பண்ணிருக்காங்க? SSS congruency rule யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதை மென்ஷன் பண்ணலாம். Therefore triangle POA is congruent to triangle EOC. Okay, using SSS congruence criteria கூட போட்டுருக்கேன். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு by using SSS congruence criteria. ஓகே, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல் போது அப்போ இந்த ஆங்கிள் POAவும் அண்ட் AOC இந்த ஆங்கிளும் ஈக்குவல் தானே இல்லையா? பை சிபிசிட்டி தே வில் பி ஈக்குவல். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்குரண்ட் சொல்லலாம். பிகாஸ் இங்கே OQ OCன்றது ரேடியஸ் அண்ட் இந்த டான்ஜென்ட்டும் ஈக்குவல் இல்லையா? அண்ட் திஸ் லைன் OBன்றது என்ன? இட்ஸ் அ காமன் லைன் இல்லையா? அதனால காமன் சைடு. அப்போ என்ன ஆகும்? ட்ரையாங்கிள் QOB is congruent to triangle BOC. புரியுதாமா? Therefore அப்ப என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் QOB இந்த ஆங்கிளும் QOBயும் and BOCயும் equal by CPCT. ஓகே, சேம் SSS congruence தான். ஓகே, நெக்ஸ்ட் since POQ is a diameter. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம இவனும் கான்குரண்ட் சொல்லியாச்சு அண்ட் தென் இந்த சைடு இவனும் கான்குரண்ட் சொல்லியாச்சு இல்லையா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? இந்த லைன் இருக்குல்ல, இது என்ன லைன்? இது POQன்றது இட்ஸ் அ டயாமீட்டர் இல்லையா? ஒரு டயாமீட்டர்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே? ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கும், வளையுமா? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அப்போ since POQ is a diameter, it's a straight line also. ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது ஸ்ட்ரெயிட் லைனோட டிகிரி என்னன்னு தெரியுமா? நீங்க ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இப்படி வரும். ஸோ அது என்ன ஆகும்? 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி ஏறி கொஞ்சமா ரைஸ் ஆக்கி இந்த இடத்துல 90 டிகிரிட்ட வந்துட்டு தென் இந்த பக்கம் வரும்போது 180 காட்டும். ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே? சப்போஸ் நீங்க மறந்துட்டீங்க, ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் எவ்வளவா தான் இருக்கும்? 180 டிகிரி. காட் இட்? ஸோ அப்போ ஆங்கிள் POQ எவ்வளோமா? 180 டிகிரி. அண்ட் இந்த POQன்றது 4 ஆங்கிள்ஸ் சேர்ந்தது தான் இந்த ஆங்கிள் POQ. ஸோ இதை இப்போ மென்ஷன் பண்ணுறோம் பாருங்க. ஆங்கிள் POA, தென் AOC, then COB, then QOB, BOQ, anything. Okay, so 1, this is 1 and this is 2 and this is 3 and this is 4. 4 angles சேர்ந்தது தான் நம்மளோட POQ, that is 180 degree. Okay, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? POAன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், that is equivalent to AOC. So just substitute it here. அந்த வேல்யூ கூட இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த POA வர இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? AOCன்னு போட போறேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு I have got 2 angle AOC. அதே மாதிரி இந்த இடத்துல
BOC அண்ட் QOB இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த QOB தூக்கிட்டு, ஏன்னா இங்கேயும் பாருங்க QOB இஸ் ஈக்குவல் டு BOC. ஸோ இவனை தூக்கிட்டு நம்ம இந்த இடத்துல ஆங்கிள் BOC சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கரெக்ட். இப்போ யூ வில் கெட் 1 BOC plus 1 BOC 2 BOC is equal to 180 degree. ஸோ 2 காமனா வெளியே தூக்கலாம். ஸோ ஆங்கிள் AOC plus ஆங்கிள் BOC equal to 180 degree. ஸோ இந்த 2 நமக்கு இங்க கீழே டினாமினேட்டர்ல வரும் இல்லையா, பை 2 ஆகும். அப்போ 90 டிகிரி கிடைக்கும். ஆங்கிள் AOC plus ஆங்கிள் BOC equal to 90 டிகிரி. அண்ட் பாருங்க AOCயும் BOCயும் எங்க இருக்காங்க? This is AOC and this is BOC. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 90 டிகிரி வருதுன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ ஆக்சுவலி இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்குது? ஆங்கிள் AOB. புரியுதா? AOCயும் BOCயும் ஜாயிண்ட் ஆனா உங்களுக்கு மொத்தமா என்ன ஆங்கிள் கிடைக்கும்? ஆங்கிள் AOB. தட் இஸ் 90 டிகிரி. அவங்க கேட்ட கொஸ்டினும் அதான் இல்லையா, ஆங்கிள் AOB 90 டிகிரி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. finished, hence proved. ஈஸி தானே? ஒரு ட்ரையாங்கிள் நீங்க ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியால கான்கிரண்ட் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டு செட்டும் சேம்னு நம்ம சொன்னாலே போதும். தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் படி யூஸ் பண்ணி 4 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ண 180, அதனால பேலன்ஸ் இந்த ஆங்கிள்ஸ் இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க.